எல்லாருக்கும் வணக்கம்மா. உங்க ஊர்ல நான் வார்டு நம்பருக்கு நிக்க போறேன். நீங்க எல்லாம் எனக்கு ஓடு போட வேண்டும். நீங்க ஓடு எனக்கு போடுங்க. இந்த திருட்டு பேமனை கள்ளத்துக்கு தலைமால போடுங்க. மாலையை கொண்டு வந்தது யாருக்கு? ஏண்டா போட்ட ஐயா, உங்களுக்கு மாலை போனா உத்திரமேல வாங்கின மாலை. இந்த ஊர்ல 4 பேர் பார்த்தாங்க ஐயா. தம்பி தம்பி மாலை எங்க வாங்கி வரணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எங்க ஐயாக்கு வாங்கி வர சொன்ன ஐயா. அதுக்கு இந்த ஊர்ல 4 பேர் சொல்றாங்க உங்க ஐயாக்கு இப்ப மாலை போடக்கூடாதுரா. உங்க ஐயா பாடையில எப்ப படுக்க வைக்கிறாங்களோ அப்பதான மாலை போடுவோம்னா சொல்லுவோம். நீங்க எப்ப இந்த பாடையில படுப்பீங்களோ எப்ப இந்த மாலை போடுறது? ஏற்கனவே பாடையில் சென்ற நமது ஐயா பாகவதர் பச்சை ஓலை கீர்த்திலே பல்லாக்கில் அருமையாக நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து மாணிக்க தெய்வமாக மறைந்திருக்கின்றார். அன்னாருடைய ஆயுள் முக்தி மோட்சம் கிடைக்க அரும் பாடுபட்டு அந்த இல்லத்தில் உள்ள அனைத்து உற்ற உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒருங்கே இணைந்து இந்த இடத்திலே நமது ஸ்ரீ சாந்தி நாடக மன்றத்தை கொண்டு வந்து பத்மாவதி திருக்கல்யாணம் நடையாற்ற நமக்கு நல்லாதும் நல்கியிருக்கிறார்கள். அறுசுவை உணவு படைத்தார்கள். அன்போடு பண்போடு நம்ம எல்லாம் கவனித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த அருமை நெஞ்சங்கள் நீடொரு காலம் வாழ வேண்டும். நம்ம எல்லாம் பெற்ற தந்தை போல் ஒரு பஜனை எல்லாம் செய்யக்கூடிய பாகவதர் ஐயா அவர்கள். ஆமா ஐயா, நான் போன மாசம் வாரத்துல கூட எனக்கு சோடா வாங்கி கொடுத்தாரு அந்த கடையில. அந்த கோயிலாண்டியா? அந்த கோயிலாண்ட வாங்கி கொடுத்தாரு. நல்ல மனுஷன் எல்லாம் போறான். இந்த கம்பெனில வாஜார்னு ஒருத்தங்க அவன் எப்ப போவானோ மாறி தாயே நீங்கள கூட்டு முடியுமா? சண்முகம் நானும் வேண்டிக்கிறேன். டெய்லியும் ஏந்திக்கும் போதெல்லாம் பிள்ளையார வேண்டிக்கிறேன். நான் போனேன். ஆமாங்க ஐயா. டேய் போனவங்க எல்லாம் வேதனை போட்டு நடக்கிறேன். நீ வேற என்ன போன்னு சொல்லிடா. உனக்கு அறிவு கட்டவனே. டேய் எனக்கு 97 வயசு 49 செகண்ட் என் ஆயில் என்னை விட்டு பிரியும். பஸ்ஸுவே என் மேல போன பஸ் தான் கண்டமாகும். கண்டமாக மாட்டேன். இனியாவது ஒழுங்கா பேச கத்துக்கோ. சொல்லுங்க ஐயா. உட்கா வந்துக்கிறாங்க. மன்னர் வாயக்கா. அதான் வாயக்கா எங்க உட்காந்து கூட்டு பக்கம் வந்துருக்காங்களா என்ன? அதான் வாயக்கா. அக்காவை கூப்பிடுறியா வாழைக்காவை கூப்பிடு? வாயக்கா. செல்வாக்கு இழக்கலாம், சொல்வாக்கு இழக்கப்படாது. சத்தியமா சொல்வாக்கு. ஐயா அருமையா உத்திரமேர்ல கண்டக்டர் தாம்பரத்தை கொடுத்தா நாடகம் ஆடி ஆகணும்னு. ரேட்டு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த புதிவாக்கம் கூட்டுரோட்ல நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த அருமை ஐயா பரசுராமன் ஐயா அவர்கள் நினைவஞ்சலிக்காக இந்த திரு நாடகத்தை விளையாடி கொண்டிருக்கின்றோம். நாம செய்யக்கூடிய செயல்கள் அனைவருடைய இதயத்திலும் பாய வேண்டும். ஒழுங்கான முறையில் நாடகத்தை நடையாற்றி வேண்டும். அதுக்கு தான் சொல்றேன், ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தா இப்படி உட்காந்து குச்சின்னு எல்லா மனசுலயும் பதிஞ்சிரும். அவ்வளவுதானே. காலி பாட்டில் பின்னால நீ அது அரிசி சாப்பிடு. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, இந்த புடவை வந்து அந்த வீட்டுல கொடிவத்துல காஞ்சின்ட்ட நீங்க கட்டிக்கிறீங்க. ஒரு ஊர்ல கூட ஒரு பொடியை விட மாட்டாமா. நேத்தாய்மத்தான் ஒரு ஊருக்கு போனோம், ஒரு பொடியை வச்சுட மாட்டான். இன்னைக்கு எந்த வீட்டு அந்த வீட்டுல காஞ்சி நின்று அதையும் எடுத்துன்னு வந்துட்டேன். 5000 ரூபாய் குத்து ஓனர் எடுத்து குத்தாரு. அந்த புடவை என் கட்ட மாட்டாரா ஜாஞ்சிய? புடவை கட்டுவதல்ல. பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? பேர் தான் அங்கவஸ்திரம். தெரியாது? அதாவது அங்கவஸ்திரம் என்று சொல்லுவாங்க. அங்கத்தில் போடக்கூட அங்கவஸ்திரம். என் காலையில அங்க வச்சான்னு கேட்கலையா? அங்க வச்சா ஒழுங்கா பேச கத்துக்க. சரிங்க ஐயா. சரி விடு. இந்த மதிவதனாபுரம் நாட்டினுடைய நலனை கேட்பதற்கு ஆவலாக சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா தயார். அப்படியே வாங்கினியா இல்லையா? வாங்கினா எவ்வளவு வாங்கினா? 1.5 இன்னொரு 15,000 கேட்டுக்கிற காலையில வந்து லோன் கட்டுறதுக்கு. இப்ப தர மாட்டாங்கப்பா. அது ஆதி மாசம் தான் தருவாங்க. பசங்க இதுக்கு மேல சொல்லிட்டு வராது.
அதுக்குத்தான் நடக்கும். சரிங்க. சரி போனா போட்டோம். இந்த நாட்டிலே உள்ள குடிமக்கள் எல்லாம் நல்ல முறையில் ஐயா முறை என்று பார்த்தாலும் குறையதும் இல்லை ஐயா. ஆமா அப்படியா? ஆமாங்க ஐயா. குறை என்பதை முறையிட்டு பார்த்தாலும் இந்த மதிவதனாபுரி நாட்டிலே குறை என்பதே கிடையாது. அது உங்களால கூட தீர்த்து வைக்க முடியாது ஐயா. ஏண்டா? சத்தியமா சொல்றேன். என்னடா குறை உனக்கு? உங்க பசங்களாம் லோல் போட்டுங்கிறாங்க அந்த குறை. என்னடா குறை சொல்லி எங்க எங்கேயோ போறாங்க. கலெக்டர் கூட மனு குத்தாங்க. எங்கேயுமே நடக்கல ஐயா. என்னடா இது? என்ன ஆட்சியிலே உனக்கு மட்டும் குறையா? எனக்கு இல்ல, இந்த பசங்க எல்லாருக்குமே தான் குறை. இந்த இளைஞர்கள் எல்லோருக்கும் குறை. ஆண்களுக்கு மட்டும்தான் குறை, பெண்களுக்கு கிடையாது. அது என்னடா குறை? ஐயா எங்கேயுமே ஆன்ஸ் கிடைக்க மாட்டோம் ஐயா. ரொம்ப லோல் போடுறோம். 200 ரூபா குத்தா கூட காலைல கூட உயிர் பாக்குறது யாரும் கொடுக்க மாட்டாங்க ஐயா. ஏன்டா அந்த போய் சாப்பிடுறீங்க? அதையெல்லாம் சாப்பிட்டு புற்றுநோய் வந்து பாதி பேர் ஹாஸ்பிட்டல். ஆன்ஸ் இல்லாம பேர் மூஞ்சி எல்லாம் தொங்கி போய்க்குது. இப்ப கண்ணுல காட்டி பாரு. அதையெல்லாம் மறந்து கூடாது, மது அருந்த கூடாது. அந்த நீ சொல்லி போட்டு வாயெல்லாம் போட்டு அடைக்கப்படும் ஐயா. விட்டு போடும். தாலு விட்டுக்கிறேன் டேய், தாலு விட்டுக்கிறேன். இன்னும் நாத்து பெருக்கல பெற்று ஒண்ணு தர தாலு போடா போதுன்னு விட்டுக்கிறேன் நானு. என் பேக்ல என்ன கை வைக்கிறீங்க? என்ன கை வைக்கிறேன் பேக்ல? டேய் அவன் பேக்ல தாலி இருக்குடா. வாயில வச்சு போடு. என் பேக்ல என்ன நீ கை வைக்கிறா? அப்ப கூட என் வாயை தான் ஓடிப்பாங்களாமே. என் பேக் பக்கத்துல நீ தோட வச்சிக்கிறா? ஆமா. என் பேக் என்ன நீ தொறறா? அவன் பேக்ல என்ன வச்சிக்கிறா? நான் சொல்றா. டேய் உனக்கு மரியாதை எல்லாம் போற தொட்டு நானு. நான் இல்ல. எவ்வளவு பொறுத்துறேன் நானு. என்ன பணம் என்ன இல்லையா? பணம் கொடுத்தா பைட்ல இருக்குடா. நம்ம நம்பி வச்சுக்க முடியாது. அதனால தான் பைட்ல வச்சிருக்கேன். ஏன் நகை என்ன இல்லையா? அதெல்லாம் போட்டுறேன் நானு. ஏடா என் பேக்ல என்ன கை? அட பாடு போடா. இல்ல இல்லன்னு சொல்லடா. ஒரு கட்டி வாங்கி வச்சிருக்கேன் பாரு. ஏடா ஏத்தா? ஏய் இது வாடா உங்க பிரச்சனை. இல்லையா? இல்ல உங்க வீட்டு பஞ்சாங்கத்துக்கு பாட வந்திருக்குமா? நான் கோவப்பட மாட்டேன். கோவப்பட மாட்டேன். இதுக்கு ஏன் கோவப்பட தெரியுமா? அவன் வீட்டு போல நீ சொல்லலாமா? நான் எத்து நான் வாங்க எனக்கு குடிச்சிட்டேன். கை வைக்கலாமா? அப்பயே நினைச்சேன் நானு. கை வைக்கலாம். நம்ம வாங்கிட்டு வச்சு லெமன் பாக்கெட் ஐயா தப்சா அடிக்கிற மாதிரி அடிச்சு புக்கிச்சு போடுவோம். இல்ல ஐயா அடி குச்சலாம். காலைல வாங்கி தரப்பா. காலைல இப்பதான் குச்சா நான் அப்பயே நினைச்சேன்டா. நம்ம வாங்கிட்டு லெமன் பாக்கெட் ஆச்சா? லெமன் பாக்கெட்டியா? லெமன் பாக்கெட்டியா? லெமன் என்ன பேர் என்ன தெரியல உனக்கு. யாரா தெரியும்? யாரா தெரியும்? யாரா எடுக்கறா? எதுக்கு எடுக்கறா? ஏன்டா அவன் பேக்ல கை வச்ச? சரி கையா. ஐயா கோபப்பட. துட்டு வாங்கல சம்பளம். சரி சரி காலையில அவன் குடு சொல்றேன் வாங்கிக்கோ. ஜென்மத்து வச்சுங்கறப்பா. இனிமே அடுத்த பேக்ல கை வைப்பியா? கை வைப்பியா?
தம்புரான் திருவள்ளுவர் தேவன் அச்சத்தை விளக்கி அந்த ராஜ பாடுபட்டு இச்சகத்தில் வாழும் மனிதர் உச்சி மீது வானத்தில் விழுகின்ற போது அச்சமில்லை, அச்சமில்லை என்று உறுதியிருக்கும் சமுதாயத்திற்கு உணர்ச்சூட்டம் தந்தார் காவலர் பாரதி. செயற்கை வளங்களிக்கும் செந்தமை நாடு, இயற்கை வளங்களிக்கும் இன்பத்தமை நாடு, ஆண்டாடி வளைகின்ற நம் நாட்டிலே இந்நாட்டை ஆண்டு வரும் மன்னருக்கு நல்லது.